ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். வரக்கூடிய குரூப் 2 பிலிம்ஸ்க்கான ஃபுல் மார்க் டெஸ்ட்டு வந்து நம்ம சேனலில் இருந்து இன்றைக்கி கண்டக்ட் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லியிருந்தோம். ஸோ அந்த டெஸ்ட்டுக்கான கொஷின் பேப்பர் இந்த வீடியோவுடைய டிஸ்கிரிப்ஷனில் பிடிஎஃப் லிங்காக வந்து செட் பண்ணியிருக்கோம். ஸோ அதை டவுன்லோட் பண்ணிவிட்டு டெஸ்ட் எழுத ஸ்டார்ட் பண்ணிடுங்க. கட்டாயமாக எல்லாருமே ஓஎம்ஆர் ஷீட்டில் வந்து எழுதுங்க. ஓஎம்ஆர் ஷீட் இல்லை அப்படின்னா நம்மளுடைய டெலிகிராம் சேனல்லேயே அல்லது இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷன்லேயே கூட ஓஎம்ஆர் ஷீட்டுக்கான லிங்க் கொடுக்குறேன். அதாவது A4 ஷீட்டில் பிரிண்ட் போடுற மாதிரியான பேட்டர்னில் அந்த லிங்க் இருக்கும். ஸோ அதை ஒரு பிரிண்ட் போட்டு வச்சுக்கிட்டு அதில் டெஸ்ட் எழுதுங்க மறக்காமல், சரிங்களா? ஸோ இந்த டெஸ்ட் எழுதி முடிச்சுட்டு இதுக்கான டைமிங் வந்து 3 hours வச்சுக்கோங்க. முடிஞ்ச வரைக்கும் 2.5 மணி நேரத்தில் முடிக்க பாருங்க. இல்லைனா 3 hours தான் மேக்ஸிமம், சரிங்களா? அதை தாண்டக்கூடாது. ஸோ 3 hours டைமிங் வச்சு எழுதுங்க. முடிஞ்ச வரைக்கும் தமிழில் ஒரு 45 minutesக்குள்ளே முடிக்க ட்ரை பண்ணுங்கள். மேக்ஸுக்கு ஒரு 45 minutes எடுத்துக்கோங்க. ஸோ இந்த ஆர்டரை ட்ரை பண்ணிங்க அப்படின்னா ஓரளவுக்கு அந்த எஃபெக்டிவாக உங்களால் கம்ப்ளீட் பண்ண முடியும், சரிங்களா? ஸோ இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ டெஸ்ட் எழுதி முடிச்சுட்டு இதற்கான ஆன்சர் கீ பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி ஈவினிங் 5 மணிக்கு நம்மளுடைய டெலிகிராம் சேனல் SM வாரியர்ஸ்ன்னு இருக்கும். அந்த டெலிகிராம் சேனலுக்கான லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஸோ நம்ம நடத்தக்கூடிய எந்த ஒரு ஃப்ரீ டெஸ்ட்டாக இருந்தாலும் அதுக்கான PDF அதுக்கான அப்டேட் எல்லாமே அந்த சேனலில் தான் உங்களுக்கு வரும், சரிங்களா? ஸோ அந்த சேனலுக்கான லிங்க் வந்து இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஸோ அதில் ஜாயின் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி ஈவினிங் 5 மணிக்கு அதில் உங்களுக்கு ஆன்சர் கீ இருக்கும். நிறைய பேர் ஆன்சர் கீன்னு கமெண்ட் பண்ணுறீங்க. ஸோ அதில் உங்களுக்கு ஆன்சர் கீ ஈவினிங் 5 மணிக்கு வந்துடும். அதை எடுத்து நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம், சரிங்களா? செக் பண்ணிவிட்டு அதிலே உங்களுக்கு ரேங்க் லிஸ்ட்டுக்கான ஒரு லிங்க் இருக்கும். ஸோ அதில் உங்களுடைய நம்பர் ஆஃப் கொஸ்டின் என்டர் பண்ணுங்கள். ஸோ ஓவரால் எல்லாரும் எடுத்தக்கூடிய மார்க்கும் வச்சு அதுக்கான ஒரு ரேங்க் லிஸ்ட் அப்படிங்கிறதும் அந்த டெலிகிராம் சேனலில் நம்ம அனுப்புவோம், சரிங்களா? ஸோ இதை ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ டெஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு குரூப் 2 உடைய ஸ்டாண்டர்டில் தான் இந்த கொஸ்டின்ஸ் எல்லாமே உங்களுக்கு வந்து இருக்கும். ஸோ தமிழ் உங்களுக்கு எப்படி இருக்குமோ அதே மாதிரி மேக்ஸ் எப்படி இருக்குமோ, ஜிகே எப்படி இருக்குமோ, அந்த ஸ்டாண்டர்ட் சொல்கிறேன், அந்த ஸ்டாண்டர்ட் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி தான் முடிஞ்ச வரைக்கும் நம்ம வந்து செட் பண்ணியிருக்கோம். தமிழில் ஒரு சில கேள்விகள் ரொம்பவே எளிமையாக இருக்கும். அந்த மாதிரி கேள்விகள் மட்டும் தவிர்த்துட்டு முடிஞ்ச வரைக்கும் எல்லாமே ஒரு அளவுக்கு ஸ்டாண்டர்டாக இருக்க மாதிரி வந்து நம்ம செட் பண்ணியிருக்கோம், சரிங்களா? ஸோ இந்த டெஸ்ட் எழுதும்போது உங்களுக்கு ஒரிஜினலாக ஒரு குரூப் 2 ஸ்டாண்டர்டில் ஒரு டெஸ்ட் எழுதின ஒரு ஃபீல் அப்படிங்கிறது கிடைக்கும். ஸோ நீங்கள் என்ன தவறு பண்ணுறதா இருந்தாலும் இந்த எக்ஸாமில் நீங்கள் தவறு பண்ணதாக இருந்தாலும் அதை நினச்சி ஃபீல் பண்ணவே வேணாம். ஏன்னா ஒரிஜினல் எக்ஸாமில் தவறு பண்ணால் தான் அது நமக்கு அஃபெக்ட் ஆகும். அதுக்கு முன்னாடி நம்ம தப்பு பண்ணும்போது வந்து நம்ம அதை திருத்திக்கலாம். ஸோ அதுக்கு நமக்கு இன்னும் ஒரு 5 நாள் டைம் இருக்குது. ஸோ ஏதாவது இந்த எக்ஸாமில் நீங்கள் தப்பு பண்ணுறீங்க, அதாவது ஒரு ஓஎம்ஆர் ஷீட்டில் மாற்றி ஷேர் பண்ணுறீங்க, அல்லது கொஷினை மாற்றி நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டீங்க, அல்லது வந்து மாற்றி தப்பாக போட்டிங்க, உங்களுக்கு ஞாபகம் வரல, எதுவாக இருக்கலாம். எதுவாக இருந்தாலும் இந்த எக்ஸாமில் நீங்கள் தப்பு பண்ணுறீங்க அப்படின்னா அதை டெஸ்ட் எழுதி முடிச்சுட்டு என்னென்ன தப்பு பண்ணுறீங்களோ அதை திருத்திக்கோங்க, சரிங்களா? ஸோ ஆப்ஷன்ஸ் மாற்றி படித்து கன்ஃபியூஷன் ஆகிடுறீங்களா, அல்லது என்ன மாதிரி தப்பு பண்ணுறீங்க, ரிவைஸ் பண்ணலையா ஒழுங்கா, இல்லை எந்த டாபிக் ரிவைஸ் பண்ணல, தமிழ் என்ன மாதிரி தப்பு பண்ணுறீங்க, மேக்ஸ் என்ன மாதிரி தப்பு பண்ணுறீங்க, இலக்கணத்தில் வீக்காக இருக்கீங்களா, என்ன மாதிரி இடங்களில் வீக்காக இருக்கீங்க அப்படிங்கிறதெல்லாம் உங்களுக்கு இந்த டெஸ்ட் எழுதும் போதே உங்களுக்கு தெரிஞ்சிடும். மேக்ஸிமம் அந்த டைம் மேனேஜ்மெண்ட்டும் அந்த கொஸ்டின் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு அந்த எழுதுகிற அந்த ஒரு ஸ்கில்லும், அதே மாதிரி வந்துட்டு அந்த குயிக்காக முடிக்கிற விஷயங்களும், அந்த கொஸ்டின் அப்புறம் ப்ராப்பராக ரீட் பண்ணி ஆன்சர் பண்ணுற அந்த ஒரு ஸ்கில், இதுதான் நிறைய பேர் தப்பு பண்ணுவாங்க. ஸோ அது உங்களுக்கு இந்த டெஸ்ட் உங்களுக்கு கொடுக்கும், சரிங்களா? அதே மாதிரி நீங்கள் என்ன ஸ்டேஜில் இருக்கீங்க அப்படிங்கிறது எல்லாமே உங்களால் தெரிஞ்சிக்க முடியும். இந்த டெஸ்ட் எழுதி முடிச்சுட்டு அடுத்து ஒரு 5 நாள் இருக்குது. இதில் பண்ண தவறுகளை அல்லது ரிவைஸ் பண்ண வேண்டிய இடங்கள் எல்லாமே ப்ராப்பராக ரிவைஸ் பண்ணிட்டு ஒரிஜினல் எக்ஸாம் எழுதுனீங்க அப்படின்னா ப்ராப்பராக இருக்கும். ஸோ இந்த டெஸ்ட்டை ப்ராப்பராக யூஸ் பண்ணுங்கள். எழுதி முடிச்சுட்டு இந்த டெஸ்ட்டில் வந்து எவ்வளோ ஸ்கோர் பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிறத மறக்காமல் அந்த ரேங்க் மார்க் என்ட்ரி லிங்க்கில் என்டர் பண்ணுங்கள், சரிங்களா? ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோ. தேங்க்யூ ஸோ மச்.